பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெளிவு ஊடக வலையமைப்பின் தேடல் நிகழ்ச்சியின் மற்றொரு அங்கத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எமது பிரதேசத்தில் பிரபல வர்த்தகராக திகழ்கின்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு மனிதநேய செயற்பாட்டாளர், அதே போன்று சிறைச்சாலைகள் கைதிகளுடைய நலன்புரி அமைப்பினுடைய ஆயுட்கால உறுப்பினரும் எங்கள் எல்லோராலும் பிலால் கலீல் ஹாஜியார் என்று அறியப்படுகின்ற KMM கலீல் ஜேபி அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு சமூகத்தை காட்டி வருகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் சமூக நல்லிணக்கம், அதே போன்று சமூகத்துக்கு இடையிலான நல்லுறவினை வளர்ப்பதற்காக அவர்கள் எடுத்து வருகின்ற பணிகள் தொடர்பாகவும் அவரிடமிருந்து நாங்கள் கேட்டறிந்து கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அவருக்கு நேரடியாக வரவேற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், சமூக நல்லிணக்கம், அதே போன்று சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவு தொடர்பாக பாரிய பணிகளை நீங்கள் புரிந்து வருகிறீர்கள். அதுபோல சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகள் நலன்புரி அமைப்பினுடைய ஆயுட்கால உறுப்பினராகவும் இருக்கிறீர்கள். இது தொடர்பான பல்வேறு விடயங்களையும் உங்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். முதலிலே குறிப்பிடுங்கள், நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வர்த்தகராக செயற்பட்டு வருகிறீர்கள். வெற்றிகரமாக வணிகத்துறையிலே ஒரு சிறந்த ஒரு உங்களுக்கென தனியான ஒரு இடத்தினை இந்த வர்த்தகத்துறையிலே பிடித்திருக்கிறீர்கள். இதில் ஒரு வெற்றிகரமான ஒரு செயற்பாட்டை அல்லது அந்த அடைவுக்கு உங்களுக்கு அடிப்படையாக இருந்த காரணிகள் என்று நீங்கள் இதனை குறிப்பிடுகிறீர்கள். முதலிலே என்னை இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தெளிவு மீடியா மூலம் ஒரு அழைப்பை தந்தமைக்காக நான் உங்களுக்கு தெளிவு மீடியாவுக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு நசார் சார் அவர்கள் பள்ளியிலே கன்று மட்டக்களப்பு ஜாமியுல்லாஹிலே தொழுகை முடிந்து வந்தவுடன் உங்களை தொட்டி காண வேண்டும் என்று சொன்னார். எனது அனுபவத்தை பகிர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே நானும் ஏற்றுக்கொண்டேன். உண்மையிலேயே இது ஒரு நல்லொரு சந்தர்ப்பம் எனக்கு. அதிலும் நான் பல நிறுவனங்களிலே இருக்கின்றேன். உதாரணமாக சொல்ல போனால் சிறைச்சாலை கைதிகள் நலன்புரி அமைப்பிலே இருக்கின்றேன். மட்டக்களப்பு வைத்தியசாலை குழுவிலே இருக்கின்றேன். அதுபோல பல்வேறு மட்டக்களப்பு பள்ளிவாயல் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினேன். இவ்வாறு பல கோணங்களிலே நான் என்னுடைய சமூக சேவை செய்து வந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று குறிப்பாக சிறை கைதிகள் நலன்புரி அமைப்பை பற்றியும் சிறை கைதிகளின் சிறை வாழ்க்கை பற்றியும் கூறுமாறு என்னை வேண்டினார்கள். உண்மையிலேயே நான் எனது தகப்பனாருடைய தொழிலை பின்பற்றி நான் பதுளையிலே தான் ஆரம்ப முதல் கல்வி கற்றேன். அல்லதான் மகாவித்யாலயம் என்ற ஊரிலே 5 வயதிலே எனது தாயை நான் இழந்து தகப்பனாருடைய அரவணைப்பிலே அங்கு சென்று 5 வயதிலே இருந்து ஆனா அவன்னா ABCD அலிஃபேட் என்ற அத்தனையையும் நான் கற்றுக்கொண்டது பதுளையிலே தான். நான் பிறந்தது காத்தாங்குடியிலே. திருமணம் முடித்த பின்புதான் நான் இங்கே வந்து நான் செட்டில் ஆகினேன். 1990 என்று நினைக்கிறேன். 85 நான் திருமணம் முடித்து 90 நான் இங்கே செட்டில் ஆகினேன். 90 தான் நான் எனது வியாபாரத்தையும் இங்கே ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எனது வெற்றிக்கு காரணம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் தான் SK ஹாஜியார் என்று சொல்லப்படும் எனது தகப்பன். அவருடைய தொழில் தான் அது, புடவை தொழில். அந்த தொழிலிலே நான் கொழும்பு சாயிரா கல்லூரியிலே ALI முடித்துவிட்டு எனக்கு பல்கலைக்கழக பிரவேசம் கிடைக்காததன் காரணமாக செகண்ட் சைஸ் நான் சிட் பண்ணவில்லை. நான் எடுத்திருந்தேன் என்றால் நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்கும் பல்கலைக்கழக. தற்போதும் நான் கவலை கொள்வது எனது படிப்பை நான் நிறைவாக முடிக்கவில்லை என்பதுதான் எனக்கு கவலை. அதனால முதற்கண் நான் சொல்கின்றேன், முதலிலே நீங்கள் வியாபாரியாவதற்கு முதல்ல நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றதன் பின் அந்த கல்வியை வைத்து மிக உயரத்திலே நாங்கள் மின்னக்கூடியவர்களாக தொழிலிலே இருப்போம். ஆகவே நான் இங்கே வந்தது எனது தொழிலுக்கு எனது தகப்பன் தந்த ஊக்கம்தான்.
அந்த அடிப்படையிலே தான் நான் ஒரு வெற்றிகரமான ஒரு வியாபாரியாக ஆகினேன் என்பதை எனது தகப்பனுக்குத்தான் அந்த அத்தனை புகழும் அத்தனை நன்றியும் போய் சேரும் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் பணிவுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த கேள்விக்கு வருகின்றேன். அதாவது நீங்கள் சிறைச்சாலைகள் சிறை கைதிகளுடைய நலன்புரி அமைப்பினுடைய ஆய்வுக்கால உறுப்பினராக இருக்கிறீர்கள். உண்மையில் சிறைச்சாலையினை பொறுத்தவரை ஒரு வகையில் தண்டனை காலத்திலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கைதிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கைதிகளும் இருப்பார்கள். அதே போன்று விளக்கமறியல் இருக்கின்ற கைதிகளும் இருப்பார்கள். இப்ப இவர்களுடைய நலன்புரி விடயங்களை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் நான் 1995 அல்லது 96 இருந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நான் சிறைச்சாலை நலன்புரி அமைப்பிலே ஒரு அங்கத்தினராக ஆயுட்கால அங்கத்தினராக இருந்து வருகிறேன். அப்போதைய காலத்திலே எங்களது கமர்தீன் சார் அவர்கள், நூர்தீன் புரோக்டர் அவருடைய சகோதரர், அவர் மட்டும்தான் சிறைச்சாலை நலன்புரி சங்கத்திலே இருந்தால். அதன் பின்பு அவருடைய மகன் ரவுஹாஜியார் இருந்தார். அதன் பின் நான் போய் அதிலே இணைந்து கொண்டேன். அதன் பிறகு நிலாம் ஜேபி அவர்களுடைய மகன் ஃபரூஸ் அவர்கள் இருந்தார்கள். அவர் தற்போது வெளிநாட்டிலே இருப்பதன் காரணமாக ஒரே ஒரு அங்கத்தினர் தான். ஏறத்தாழ 30-35 அங்கத்தினர்களுக்குடையே ஒரே ஒரு முஸ்லீமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே எனக்கு அது ஒரு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். அதை நான் ஒரு இறை வணக்கமாகத்தான் நான் நினைக்கின்றேன். எனது சமூக பணியை நான் ஒரு இறை வணக்கமாக, எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. அரசியலிலேயோ இல்லது வேற எதிலேயோ நான் ஒரு ஷைன் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும் என்றது அல்லாமல் என்னுடைய மறு உலக வாழ்க்கைக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே எனக்கு இயல்பாகவே சமூக பணி என்பது என்னுடைய இயல்பாகவே வந்த குணம். நான் படிக்கும் போதே அதிலே நான் மிகவும் ஈடுபாட்டுடன், எல்லா ஆசிரியர்களும் என்னோடு மிகவும் நெருங்கிய ஒரு உறவும் சந்தோஷமும். இன்றைக்கும் கண்டா சொல்லுவாங்க, உன்னை போல அந்த பொது வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லடாப்பா, ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சிடும், ஹவுஸ் மீட் முடிஞ்சிடும், நீ மட்டும் இரவு 7-8 மணி வரைக்கும் நின்று எல்லாத்தையும் முடிச்சு போட்டு தான் போவாய் என்று. அப்படியாக ஆரம்பத்திலே இருந்து அந்த இதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை முழுக்க என்னுடைய கல்வி கற்ற, என்னோடு ஜைராவிலே கல்வி கற்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடருது என்றால் அந்த அன்று ஏதோ ஒன்று நான் அவர்களுக்கு செஞ்சிருப்பேன், மறக்க மாட்டாங்க. கண்ணிலே ஒரு காயம் பட்டது, உடனடியாக அந்த பொடியனை நான் கூட்டி கொண்டு போய் ஐ ஹாஸ்பிட்டல்லே பக்கத்திலே, அப்ப ஐ ஹாஸ்பிட்டல், கொழும்பு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு அமைப்பிலையும் ஆவேதான் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டு எனக்கு சிறைச்சாலை, அதாவது உலகத்திலே யாரும் எட்டி பார்க்காத ஒரு இடம் உண்டு சிறைச்சாலை. கைதிகள்ன்ற சப்ஜெக்ட் யாரும் பார்க்கறல்ல. ஏண்டா அரசியல்வாதி சிறைச்சாலைக்கு போனா அவருக்கு ஓட்டுடுமா? ஓட்டுடாது. ஆகவே அரசியல்வாதிகள் அங்கே, எனக்கு அங்கே இருக்கின்ற அசிஸ்டன்ட் சூப்ரிண்டன்ட் அவர்கள் சொன்ன கதை, நாங்க அரசியல்வாதிகள் வந்தா நாங்க கணக்கெடுக்கிறல்ல, உங்களை போல சமூக பணியில் உள்ள ஆட்கள் வந்தா நாங்க என்ன வேணும் என்றாலும் செய்யும், ஏன்னா நீங்க எங்களுக்கு உதவி செய்கிறீங்க என்று சொல்லுவாங்க. அப்படி யாருக்கும் அங்க இடம் இல்லை சிறைச்சாலையில. அரசியல்வாதிகளுக்கோ சமூகத்துல பெரிய மட்டத்தில் இருக்கிறார்களுக்கோ பெரிய வசதிக்காரர்களுக்கோ இடம் இல்லை. அதோடு இசைந்து அவர்களோடு எல்லா விடயங்களிலும் நாங்க ஒத்துழைக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்கள் உதவுகின்றார்கள். ஆகவே கைதிகளுக்கு உதவுகின்ற விடயத்திலே எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த 30 வருட காலத்திலே முழுமையாக அவர்களுடைய உள்ளத்தை தொற்றிருக்கின்றேன். ஒரு எஸ்பி மாற்றலாகி சென்றால் இன்னொரு வருபவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி விட்டு தான் சொல்வார்கள். அதே போல சீஃப் ஜெயிலர் மாதிரி, அங்கே இருக்கின்ற ஜெயில் கார்ட் மாதிரி, இவர்கள் அவ்வளவு பேரும் பிலால் ஹாஜியார் என்று அன்பாக கடந்த 27 வருடங்களாக நம்முடைய சிறை கைதிகள், அதாவது குறிப்பாக முஸ்லிம் சிறை கைதிகள் நோன்பு நோட்பதற்கு தொடராக 27 வருடங்கள், அதாவது நோன்பு திறப்பதற்கு நோன்பு நோட்பதற்கு
நோன்பு நோற்ற பின் முதலாவது முன்னேற சாப்பாடு எல்லாவற்றையும் நான் ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறேன். அவர்களுக்கு தனி ஒரு டாமெட்ரி ஒன்று, ஒரு தனி ஒரு அறை ஒன்று கொடுத்திருக்காங்க. 27 வருடங்களாக ஒரு தனி மனிதன் தொடராக செய்கிறேன்டா. எனக்கு எல்லாருடைய பொருளாதார ஒத்துழைப்பு இருக்கின்றது. ஆனால் அதுக்குள்ள யாரும் வாரம் இல்லை, கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. ஆஜியார் தான் இருக்கிறீங்க தானே ரெண்டு போட்டு கலண்டுருவாங்க எல்லாரும். அந்த கொரோனாவின் பின்பு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏனென்றா கொரோனாவால அது தொற்றும், அது அப்படி இப்படி என்று போட்டு காரங்களை சொல்லி இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஓரளவு நிலைமை சரியாயிட்டு வரும்போது இந்த திருப்பி சிறைக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறனாடி கொஞ்சம் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை நான் காண்கின்றேன். இப்ப 27 வருடமாக நான் அந்த நலன்புரி செயற்பாட்டிலே நான், அதாவது ஆன்மீக அவளுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் குற்றவாளிகள் என்றாலும் அவர்களுக்கு போதனைகள், அவர்களை நல்வழிப்படுத்துறது. இப்ப அண்மையிலே கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக வென்று காத்தாங்குடி மர்கஸிலே இருந்து சிலர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தற்போது நாங்கள் 10 பேருடைய பேரை கொடுத்து இப்பொழுது கொழும்பு ஹெட் ஆபீஸுக்கு வெளிசரைக்கு போயிருக்கு. அதுக்கு நிச்சயமாக அது எக்ஸெப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று போட்டு சுப்ரீண்டன்ட் சொல்லியிருக்காரு. அது விடயமாக நான் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த கிடைக்கல. இப்ப நான் இப்ப சொல்றது ஒரு 2 வீக்ஸுக்குள்ள உள்ள விஷயங்கள். அதுபோல அது நம்முடைய சமூகத்துக்கு மட்டும்தான் நோன்பு நோக்கிறது. அதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டினேன் நான் இந்த 30 வருடத்துக்குள்ள. நான் நினைக்கின்றேன் 2009 என்று நினைக்கின்றேன். கொழும்பிலே ஒரு தனவந்தனை பிடித்து அவரோடு கதைத்து அதுக்குள்ளே ஒரு பள்ளிவாசலை கட்டினேன். ஆங்கிலேயருடைய காலத்திலே இருந்த பள்ளிவாசல் தான் அங்கே இருந்தது. அதுல ஒரு 10 பேர் கூட தொழ முடியாத ஒரு பழைய இப்படி ஒரு புறையும் நட்சத்திரமும் போட்டு ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் ஒரு அமைப்பில் இருக்கு. அந்த போட்டோ என்னிடம் இருந்ததை நான் கொண்டு வர கிடைக்கவில்லை, காட்டலாம். சின்ன ஒரு அமைப்பு, ஒரு 5 பேர் அல்லது 10 பேர், அதான் பள்ளிவாசல். ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற பஞ்சலை, அதுக்குள்ளே இருக்கின்ற கிறிஸ்டியனுக்குரிய சர்ச், கோயில் எல்லாம் அழகான முறையில் இருந்துச்சு. ஆனா இதை நம்முடைய ஆட்கள் யாரும் போகையும் இல்லை, சரியா பார்க்கையும் இல்லை. அதுபோலதான் நாங்க மாந்திவிலையும் 77ஆம் ஆண்டு நடைபெற்ற சூறாவளியில இடிந்து விழுந்த அந்த பள்ளிவாசலை கூட எல்லாரும் புனரமைத்து விட்டார்கள். கோயிலை, சர்ச்சை, பஞ்சலையை புனரமைத்திருந்தார்கள். ஆனால் நான் அந்த மாந்தீவுக்கு போற காலத்திலே இருந்து யாருமே நம்முடைய பள்ளிவாசல் அந்த டைம்ல இடிஞ்சு விழுந்த மாதிரி 77 கிடந்த மாதிரியே அப்படியே சின்ன பண்ணப்பட்டு கிடக்கின்றது. அதுபோலதான் இந்த பள்ளிவாசலும் உள்ளே எல்லோரும் கூட்டம் நடத்துகின்ற ஒரு இடத்தை தொழுவதற்காக கொடுத்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அந்த பள்ளிவாசலிலே ஜும்மாவும் நடக்கின்றது. ஜும்மா இலங்கை சரித்திரத்திலேயே மட்டக்களப்பு பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை நடைபெற்றது கிடையாது. ஒரு சின்ன அமைப்பிலே அவர்கள், அதாவது எல்லா 5 வக்தும் அங்க தொழையலாது. சுபஹ் தொழையலாது, லுஹர் தொழலாம், அசர் தொழ, மகரிப் இஷா தொழையலாது. அவங்களோட கேஜுக்குள்ளதான் தொழுது கொள்ளணும். அப்படியான அமைப்பிலே இருந்தத நான் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே ஜும்மா நடக்கும். அப்படியான சில வேலைகளை நம்முடைய சமூகத்தின் சார்பில் நான் செஞ்சிருக்கேன். அதற்காண்டி பல தியாகங்களையும் செஞ்சிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க பள்ளிவாசல மட்டும்தான் நீங்க நோக்குறீங்க, எங்களோட பஞ்சலைக்கு நீங்க டைல்ஸ் பதிச்சு தந்தா என்ன இருக்கு. நான் உடனே சொல்றேன், நீங்க கேட்கறது தான் தாமதம், நான் செஞ்சு தருவேன் என்று போட்டு அவங்களோட பஞ்சலைக்கு நான் டைல்ஸ் எடுத்து கொடுத்திருக்கேன். அதே போல சொன்னாங்க, எங்களுக்கு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கீங்க, எங்களுக்கு ஏசி ஒன்று ஊட்டி அதுக்கும் சேர்த்து கட்டுங்க, நீங்க பள்ளியோட சேர்த்து, அதோட சேர்த்து கட்டி கொடுத்தேன். சில விஷயங்கள் நாங்க விட்டு கொடுப்போட நடந்தா தான் எங்களோட விஷயங்களை சாதிக்கலாம். அப்படியாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு. ஹவுலு கட்டி தண்ணி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடான இதுதான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி பில்லெல்லாம் அவங்க பே பண்ணணுமே. அதுக்கு பிறகு நான் அந்த பைப் லைன் எல்லாம் எடுத்து கொடுத்து, அதாவது மட்டக்களப்பு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் யாராவது நீங்க வர ஒரு நாளைக்கு உங்களை கட்டாயம் நான் கூட்டிட்டு போவேன். பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜும்மாவுக்கு மிம்பரெல்லாம் அடிச்சு எங்களை 5 பேரை பேர் கொடுத்திருக்கேன். நாங்க அந்த 5 பேரும் தான் போகலாம். கொத்துபாவுக்கு மாறி மாறி எங்களோட மட்டக்களப்பு பள்ளிவாசலால 2 பேர் போறாங்க. நுஸ்ரீன் அலிமி போறாரு. அவரு தான் அதிகமாக கொத்துபா ஓதுறாங்க. நுஸ்ரீன் அலிமி தான் அதிகமாக தன்னுடைய தியாகம் செஞ்சு போறாரு. யாருக்கும் ஒரு பேமெண்ட்ஸும் கொடுக்குறல்ல. ஆனா அதுக்கு 2 வெள்ளிக்கிழமை வருவார். அவரு
கொத்துபாவுக்குண்டு. அப்படியாக பலர்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நாங்க அதே போல மாற்று சமூகத்துக்கும் மற்ற சகோதரர்களும் அவங்களும் மனிதர்கள் தானே. நாம ஒரு ஹியூமனிடேரியன் இதுதான் பார்ப்போம். நாம மனிதம் என்ற அடிப்படையில் சிறை கைதிகள் அனைவரும் மனிதர்கள். அவங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவமா இருக்கலாம். அத்தனை பேரோடையும் நான் அவங்களோட நிகழ்ச்சிகள் வரும்போது, கிறிஸ்துமஸ் வரும், அதே போல தீபாவளி வரும், இந்த தைப்பொங்கல் வரும், அதுகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா அதோடைய அவங்களோடய போய் நின்று அவங்கள ஒரு ஆளாகவே நின்று என்னுடைய அடையாளத்தையும் விட்டு கொடுக்காம அவர்களுக்கும் நாங்க உதவி செய்கிறது. இந்த இது வரும், அதாவது பெஷாக் வரும், நாங்க தன்சல் கொடுப்போம். அங்க போய் நின்று நாங்களாவே நின்று வார ஆட்களுக்கெல்லாம் தன்சல் கொடுப்போம். அப்ப அதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள். இதுகளை கொஞ்சம் ஆழமாக நம்முடைய சமூகம் இதுகளை எல்லாம் கட்டாயம் இதுகளை இந்த பக்கமும் கவனம் செலுத்தணும் என்றது இந்த தெளிவு மீடியா மூலம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே குறிப்பிட்டீர்கள். நீங்கள் 1978ஆம் ஆண்டு அங்கே சூறாவளி இடம்பெற்ற போது அதில் உள்ள புனரமைப்பு வேலைகளையும் நீங்கள் செய்ததாக குறிப்பிட்டீர்கள். அதே போன்று சமூக நல்லிணக்கத்துக்கான உங்களுடைய அர்ப்பணிப்பான 78 நான் செஞ்சேன் என்று சொல்லல, அது செய்யப்படலை இதுவரைக்கும். நான் 90 தான் நான் இங்க மட்டக்களப்புக்கு வந்தேன். அதுக்கு பிற்பாடு நான் அங்கு சென்று பார்த்த போது நான் மாந்தியூ அந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல், அந்த தொழுநோயாளர்கள் ஆஸ்பத்திரியில சொல்றேன் நான். அடுத்ததாக நீங்கள் சமூக நல்லிணக்கம் அல்லது சமூகங்களுக்கு இடையிலான அந்த புரிந்துணர்வை வளர்ப்பதற்கான பல்வேறு பணிகளை செய்து வருகிறீர்கள். அது தொடர்பாக நான் அதுக்கு அடுத்ததாக கேள்விக்கு வருகிறேன். இதற்கு அடுத்ததாக ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் இதுவரை சிறை கைதிகளுக்கு என்ன செய்தீர்கள் என்ற விடயங்களை நீங்கள் வியாபாரியாக குறிப்பிட்டீர்கள். அதே போன்று சிறை கைதிகளாக இருக்கிறவர்களுடைய குடும்பங்கள், குறிப்பாக பிள்ளைகள், சிறுவர்கள், இவர்களுக்கான என்ன விடயங்களை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? உண்மையிலேயே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றா சிறை கைதிகளுக்கு சிறைக்கு போனாக்கள் சிறையிலிருந்து 3 நேரமும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சிறைச்சாலையில கொடுக்குற உணவு வகைகள் நான் இந்த கண்ணால கண்டிருக்கேன். உண்மையிலேயே மோசமான சாப்பாடு இல்லை. பான் கொடுக்காங்க, சம்பல் கொடுக்காங்க, பகலையில சோறு கொடுக்காங்க. எல்லாம் அளவுதான், அளவுக்கு அதிகமாக கொடுக்கல. நாம வீட்டுல சாப்பிடுற மாதிரி சாப்பிட இயலாது. ஆனா நிறைவான சாப்பாடுகள். நான் அந்த எஸ்பியோட ரூமுக்குள்ள இருக்கக்குள்ள கொண்டுட்டு வந்து எஸ்பி பார்த்து எஸ்பி கரண்டியை போட்டு சாப்பிட்டு ரைட் ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவரு அதுல சாப்பிடணும். என்னண்டா அது உணவு பாய்சன் ஆயிரலாம், நெஞ்சாயிரலாம். அப்ப நான் அந்த சாப்பாட்டை பார்க்குறேன். உண்மையிலேயே நல்ல சாப்பாடு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடணும். அவங்க நினைக்கிற மாதிரி அதுக்குள்ள நடந்து கொண்டே இல்லை. அவ்வளவுதான் அவங்களுக்குரிய கட்டுப்பாடு. அது அவங்களுக்கு தண்டனையோ அவங்களுக்கு அது என்ன ஏதோ அப்படித்தான் அந்த தண்டனை இருக்கும் இல்லையா, வேற எந்த வகையிலையும் அங்க குறைகள் இல்லை. ஆனா உண்மையிலேயே சிறைச்சாலை உள்ளுக்கு போனா தான் தெரியும் அந்த அமைப்பு. அவங்களை சிறைப்படுத்தி இருக்கின்ற அந்த கேஜஸ், அந்த இந்த 54 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ரூம்ஸ்ல 10 பேரு 12 பேரு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம், வேதனையான விஷயம். சமூகம் இந்த வெட்டி பார்க்காத ஒரு சுவருக்கு அங்கால என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த சமூகத்துக்கு போகும்போதும் வரும்போதும், ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் வரும்போதும் என்னத்தை பார்த்துட்டு போறாங்க? சிறைச்சாலை சுவரைத்தான் பார்த்துட்டு போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள நம்முடைய மக்கள் எத்தனை 1000 பேர் இருக்காங்க, எத்தனை 100 பேர் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அது தெரியணும் என்று அவங்களுக்கு எண்ணமும் இல்லை. ஆகவே அது முக்கியமாக இந்த சமூகம் கவனிக்கணும், கவலைப்படணும், சென்று பார்க்கணும். முக்கியமான ஆட்கள் வந்தாங்கன்னா நான் அழைச்சிக்கிட்டு போய் நான் காட்டுவேன். சகோதரர் கேட்ட மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள், கைதிகள்ன்ற பிள்ளைகள் தான் உண்மையிலேயே கஷ்டப்படுறது. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் கல்வி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், வருமானம் இல்லை. இப்படி எத்தனையோ கேஸுகள் என்கிட்ட வந்திருக்கு. நான் முடியுமான வர நம்முடைய சமூகம் தான் நம்ம கிட்ட வந்தது, மாற்று சமூகம் என்கிட்ட வரல. ஆனா எனக்கிட்ட சொன்னாங்க, ஐயர் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், நீங்க உங்களோட ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ நீங்க பாரமிடுங்க என்று சொன்னாங்க எனக்கிட்ட. எங்கட நலன்புரி சங்கத்தில் உள்ள ஆட்கள் 2 பேர் எடுத்தாங்க. அப்ப நானும் 2 பேர் எடுத்தேன்.
2 பேர் எடுத்தேன். அப்ப எனக்கு 2 பேரை தந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்க முஸ்லீம் ஆக்குற பேரை தான் தாரீங்க, எனக்கு இதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு 2 தமிழோ இந்துவோ அல்லது கிறிஸ்தவ பிள்ளையோ தாங்க, எனக்கு பிள்ளைகளை தாங்க, நான் அந்த குடும்பத்தை பார்க்க. ஏன்னு கேட்டா அந்த நம்மட அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அவளை சரியான சந்தோஷம். புன்னச்சோலையில இருக்கிற ஒரு குடும்பமும் நான் நினைக்கின்றேன் அந்த அந்த குப்பை கொட்டுற இடம் எங்க திருப்பெருந்துறையில் இருக்கிற அந்த இடத்துல உள்ள ஒரு குடும்பத்தையும் தந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நான் தொடர்ச்சியாக அவர் விடுதலை காட்சியிலும் நான் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து வந்தேன். அதுபோல தையல் மெஷின் இருக்காங்க, தைக்கிறதுக்கு அந்த உடுப்புகள் தைச்சி கடைகளில் விற்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு, இந்த பேமெண்ட் வியாபாரி கொடுக்கறதுக்கு உடுப்புடவைகள் அதுகள் இதுகளுக்கு கேட்பாங்க. நான் சீத்த பப்ளின்னு அதுகளை கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, அங்க ட்ரைனிங் தையல் பயிற்சி கொடுத்தாங்க. இந்த இந்த கதிரைகள் பின்றதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, நெசவுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. திருப்பெருந்துறையில அங்க எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, சிறைச்சாலைக்கு ஒரு இடம் இருக்கு, பெரிய ஒரு இடம். அதுல நாங்க கைத்தொழில் அமைச்சால எங்களுக்கு அமைச்சு தந்திருக்காங்க. அது எல்லாம் அவங்க தான் பார்க்காங்க, கைத்தொழில் அமைச்சால அதை செய்யறோம். அவங்களுக்கு நெசவு செய்யறதுக்கு பெண்களுக்கு இருந்தா பெண்களை கூட்டிட்டு போய் அங்க பஸ்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு நெசவு இப்படித்தான் செய்கிறேன்னு அந்த பயிற்சி கொடுக்கும். இப்படியான வேலைகள் நடக்குது. தையல் பயிற்சி இருக்கு, இந்த வடுபாசுக்கு இருக்கு, வடுபாசண்டா கார்பெண்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்படியான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த தண்டனை காலம் முடிவடைந்து வெளியேறுகின்ற அவர்களுக்கான நலம்புரி விடயங்களை பொறுத்தவரை அப்ப அவர்கள் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் சமூகத்தோடு நல்ல கண்ணியத்தோடு இணைந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உங்கள் அமைப்பினால், நலம்புரி அமைப்பினால் என்ன வகையான செயற்பாடுகளை நீங்கள் செயற்படுத்துகிறீர்கள்? அந்த வகையில எனக்கு அந்த குறிப்பாக இந்த இது நாங்க செய்யறோம் என்று என்னால சொல்லிக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா அவங்க அங்க இருக்கும் வரைக்கும் நாங்க கவனிக்கும். அவங்க எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும். அவங்க போயிட்டாங்கன்றா எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து இருப்பாங்க. கொத்துவில் உள்ள ஆள்றைக்கும் வாழைச்சேரி நாங்க தேடி போய் அவங்களுக்கு இன்னும் இதுன்னு போட்டு அது அவங்க இருக்கும் காட்டிலும் நாங்க அவங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து அவங்களுக்கு நல்ல செயற்பாடுகளை கொடுத்து. நான் நோம்புக்குள்ள இருந்தா ரம்ஜான்ல நான் 2-3 தரம் போவேன். என்ன குறைபாடுன்னு போட்டு என்னால அதை மாத்திரம்தான் செய்யலாம். ஆனா ஒரு உலமாவால பயான் பண்ணலாம். அவங்க ஜும்மாவுக்கு போனா ஜும்மா ஓதி பயான் பண்றாங்க. இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பயானுக்கு அனுமதி எடுத்திருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் இந்த வாரக்கிழமையிலிருந்து அதை நாங்க நடைமுறைப்படுத்தலாம். இந்த இடையில எல்லாம் தாங்க ஒவ்வொன்றையும் செயற்படுத்திட்டு வரும்போது இடையில ஒரு பிரச்சனை வந்த உடனே நின்று திருப்பி மீண்டும் நாங்க இது செய்ய வேண்டியிருக்கு. சமூக நல்லிணக்கத்துக்காக நீங்கள் பல்வேறுபட்ட பணிகளை செய்து வருகிறீர்கள். உங்களுடைய அப்ப சமூக நல்லிணக்கத்துக்கும் இன ரீதியான உறவுகளை நெருக்கமாக்குவதற்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் அந்த அடையாளத்தோடே செல்கின்ற ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக பேணி வருகிறீர்கள். இந்த உங்களுடைய வியாபார அனுபவம் என்பது இந்த சமூகங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது? உண்மையா நீங்க கேட்கிற விஷயம், எனக்கிட்ட ஒரு நாள் எங்கட மட்டக்களப்பு ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ள என்னிடம் இந்த விஷயத்தை கேட்டாங்க. நாங்க வாகரைக்கு போயிருந்தோம். சுனாமிக்கு பின்னரான காலத்துல வாகரைக்கு நாங்க ஆமியில பெர்மிஷன் அதெல்லாம் எடுத்து போனா அங்க எல்டிடியில கண்ட்ரோல்லாம் இருந்துச்சு. அந்த டைம்ல சுனாமி டைம்ல அவங்களுக்கிட்டையும் நாங்க டிஎஸ் மூலமாக அங்க இருந்த உதயகுமார் சார் தான் இருந்தார். அந்த டைம்ல ஜிஏ இருந்தாரு உதயகுமார், அவரு தான் அங்க டிஎஸ்ஆ இருந்தாரு. ரைட், எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தாண்டு அதுல நான் நினைக்கிறேன் நம்மட லத்தீப் மௌலை வந்த எங்கட லத்தீப் ஹிஸ்புல்லா சார் மச்சான் லத்தீப் மௌலை வந்த, மற்றது இலியாஸ் மௌலை வந்த, மற்றது அங்க மட்டக்களப்புல இருக்கிற நம்மட ஹாஜியார் ஆஷிக் ஹாஜியார் வந்த, அடுத்தது நம்மட இவர் வந்த நம்மட டிப்டாப் சின்ன லெபசர் பிரின்சிபல் பார்த்தா போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு பேர் எல்லாரும் நம்ம இவர் மட்டும் தான் இருக்காரு. யாரு நம்மட இலியாஸ் மௌலவி
அதாக்கெல்லாம் அங்கே வந்தாங்க. நாங்கள் போனோம். நாங்கள் சாமானெல்லாம் அங்கே எடுத்துக்கிட்டு ட்ரை ரேஷன் காசு அதை அந்த பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கெல்லாம் கொடுக்குறது. இப்போ என்கிட்ட கேட்டார் பிஷப், அவங்க கேட்டார் கிங்ஸ் சுவாமியில் இப்போ இந்த ட்ரிங்கோவில் இருக்காங்க நிலாவளியில், அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கு வயது மூப்பு. கேட்டாரு, ஆஜா நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கிறீங்க, காத்தாங்குடி ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்கடா பிஷப் ஹவுஸோட யாரும் தொடர்பும் இல்லை வாரையும் இல்லை, நீங்க மட்டும் எப்படி என்று போட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஒரு உந்துதல் வந்துச்சு இந்த எல்லா சமயத்தவர்களுடையும் பலர்? நான் சொன்னேன், நான் படித்த பாடசாலைகள் அப்படி. நான் சின்ன வயசுல இருந்தே பதுளைக்கு போயிட்டேன். நான் பதுல சரஸ்வதியில படிக்கேன், பண்டாரால சென்ட் ஜோசப்ல படிச்சிருக்கேன், பதுல அல்லதான்ல படிச்சிருக்கேன், அடுத்தது கலம்பு ஜெயராவில் படிச்சிருக்கேன். நான் பழகுனது எல்லாம் மாற்று சமயங்களோட தான். அவங்களோட நன்மை தீமையில கலந்து கொள்றேன், சாவுல கலந்து கொள்றேன். இப்பயும் தான் மட்டக்களப்பில் விழுகிற ஒவ்வொரு சாவுக்கும் நான் போவேன். என்னடா யாரோ எப்படியோ தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கும், அடையாளத்தோட தான் போறேன். ஆகவே நான் போற இடமெல்லாம் ஜிஐட்ட போனாலும் சரி. அன்றைக்கு நான் போறேன், எங்களை டிப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்ப இருக்கிற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, அவரு நம்முடன் மிச்ச நெருங்கின ஃப்ரெண்ட். நானும் அவரும் ஒரே டீம், ஸ்கூல் டீமுக்கு ஃபுட்பால் டீமுக்கு பதிலையில் அவர் பதில்ல. அப்ப அவரு நான் அவர் மினிஸ்ட்ரிக்கு போனேன், பத்திரம்டா அவர் மினிஸ்ட்ரி அங்க இருக்க போனேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பிலால் ஹஜ்ஜார் கம் 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 என்று சலான் சொல்லி வார அளவுக்கு ஒரு நாட்டின் ஒரு அதாவது ஒரு பாதுகாப்பு அமைச்சர் அந்த அளவுக்கு தான் நாங்க அந்த இன நல்லுறவை பேணி வாரோம். அது நம்முடைய மக்களுக்கு சரியாக, அதாவது குறிப்பாக நான் சொல்ல விளைகிறேன் என்னன்னு கேட்டா, எல்லா சமூகத்தோடையும் பழகி இருக்கணும். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது பதுளையில இருந்தது. நாடி கிட்டத்தட்ட 25-30 வருஷம் தொடராக நான் பதுளையிலே இருந்தேன். அதனால அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இல்லை, அவங்களோட மனம் திறந்து பேசலாம். அதை நாங்க எங்க போறாண்டாலும் நான் ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையில காட்டுறதுக்கு நாம தயங்க தேவையில்லை. அதனால நமக்கு ஒரு கண்ணியம் தான் கிடைக்குதே ஒழிய அது நமக்கு ஒரு அவமானமாக இல்லை. நீண்ட நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதிலே இறுதியாக நான் அவருடைய கேட்க வேண்டும். எங்களது தெளிவு மீடியா சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. உண்மையிலேயே தெளிவு மீடியா நான் அண்மையில இருந்து தான் பார்த்து வருகிறேன். தம்பி எனக்கு ஒரு உதவி செஞ்சாரு. அப்ப அன்றையிலிருந்து இவர் தெளிவு மீடியா நடத்துறாருன்னு போட்டு அறிஞ்சு அதை நான் பார்த்து வரேன். நிறைய நல்ல விஷயங்கள், இப்படியான எங்களை போல ஆட்களுக்கு நீங்க சந்தர்ப்பம் தந்ததே பெரிய விஷயம். இப்படியான ஆட்களுக்கு நீங்க தெளிவு கொடுக்குறீங்க, நீங்க சமூகத்துக்கு தெளிவுபடுத்துறீங்க. இப்ப இன்றைக்கு நான் பேசின விஷயங்கள் அநேகமானவர்களுக்கு சிறைச்சாலையை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். அவன் அவங்களுக்கு தெளிவூட்டுறதுக்கு எங்களை போன்றவரை அழைச்சி நீங்க செய்யற இது செய்யறையே பெரிய இது. இறைவன் உங்களோட அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல புரிய வேண்டும். இது நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக மென்மேலும் இது சிறப்புறணும் என்று நான் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடன் வேண்டிக் கொள்கிறேன். நீண்ட நேரம் எங்களோடு கலந்துரையாடிய கேள்விகளுக்கு தெளிவான விரிவான விளக்கங்களை வழங்கிய காத்தான்குடியே மிக பிரபலமான வர்த்தகராக இருக்கின்ற மட்டக்களப்பு பிரதேசத்திலும் தனக்கென ஒரு வர்த்தக அடையாளத்தை பெற்றிருக்கின்ற நாங்கள் எல்லாம் பிலால் ஹாஜார் என்று அழைக்கின்ற மதிப்புக்குரிய KMM கலீல் JP அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு தோழமையுடன் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்தான்குடியில் உலகத்தரம் வாய்ந்த நகைகளுக்கு ஜுவலிகாஸ் ஜாய்ஃபுல் ஜுவலர்ஸ். அசல் 22 கேரட் தங்க நகைகளின் தாயகம் ஜுவலிகாஸ் ஜாய்ஃபுல் ஜுவலர்ஸ். மாற்றுக்குறையாத தங்கத்தில் நூற்றுக்கணக்கான டிசைன்கள், எந்த கலாச்சாரத்துக்கும் ஏற்ற நகை வடிவங்கள், கையோடு கதை பேசும் வளையல்கள், காதோடு கதை சொல்லும் தோடுகள், நெஞ்சில் ஊஞ்சலாடும் சவடிகள், விரல்களுக்கு வெளிச்சமிடும் மோதிரங்கள் என தொடர்கின்றது நகை பட்டியல்கள். துருக்கி, துபாய், சவுதி அரேபியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட அதி அற்புத நகைகளுக்கு ஜுவலிகாஸ் ஜாய்ஃபுல் ஜுவலர்ஸ். அறிமுகமற்றவர்களின் நகைத்தெரிவை விட அறிமுகமான ALM காலிதீன் அவர்களின் நகைத்தெரிவே சிறந்தது. புதிய நகைகளை ஆர்டர் செய்து குறித்த தினத்தில் பெற்றிடவும், உங்கள் பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றிடவும், நியாய விலையில் விற்பனை செய்யவும் நாடுங்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் அத்தனைக்கும் உத்தரவாத முத்திரை ஜுவலிகாஸ் ஜாய்ஃபுல் ஜுவலர்ஸ். இலக்கம் 23 கடற்கரை வீதி, காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 077
972542 தங்கமான உறவுகளின் மகிழ்ச்சிகரமான நகைகள் ஜுவலிகாஸ் ஜாய்ஃபுல் ஜுவல்லர்ஸ்.